வணக்கம்மா. வாங்க உள்ள போங்க. ஆ. வாங்க ராஜேஸ்வரி. எப்படி இருக்க சாமுண்டீஸ்வரி? நல்லா இருக்கேன். நீங்க வரேன்னு ஃபோன் பண்ணி சொன்னதுனால உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாண வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல. வாங்க உள்ள போலாம். சூப்பர் சூப்பர். இன்னொரு பாட்டு பாட்டு வேணுமா வேணாமா சொல்லுங்க. அப்போ இன்னொரு பாட்டு பாடு. பாடுமா. வணக்கம் மேடம். இவரு டிரைவரா? ஆமா, டிரைவர் தான். சரிங்க மேடம். நான் போய் அதை என்னன்னு பார்த்து செக் பண்ணிடுறேன். சாமுண்டீஸ்வரி, ஒரு நிமிஷம், நான் போய் போன் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க மேடம். ரமா, நீ உடனே ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க மேடம். இந்த அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நாம ஒரு தடவை பிசினஸ் விஷயமா போயிருந்தோம்ல? ஆமாங்க மேடம், லாஸ்ட் இயர் ஒரு தடவை போனோம். அப்போ அங்க எம்டியா இருந்தது அபிராமியோட சன் கார்த்திக் தானே? அவரை தானே நம்ம மீட் பண்ணோம்? ஆமாங்க மேடம், அவரை தான் பார்த்து பிசினஸ் விஷயமா பேசியிருந்தோம். அவரோட போட்டோ இருந்தா எனக்கு கொஞ்சம் அனுப்ப. இருக்குங்க மேடம், உடனே அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி வை. உடனே அனுப்பி வைக்கிறேன் மேடம். அப்போ அந்த கார்த்திக் தான் இங்க இருக்கிறதா? அவர் பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே. அவர் எதுக்கு இங்க வந்து டிரைவரா வேலை பார்க்கணும்? இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? ஒன்னும் புரியலையே. எதுக்கும் இத சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடணும். நெக்ஸ்ட் நீதான் பாடணும். அம்மா எங்கம்மா? அம்மா அங்க மாடியில நின்னு பேசிட்டு இருக்காங்க. மேடம், என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம்.
என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க டிரைவரா நடிச்சு சாமுண்டீஸ்வரியை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இத நான் அவகிட்ட சொல்லணும். இல்ல மேடம், ஒரு 2 நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும். அதுக்கப்புறம் என்னை பத்தி சொல்லணுமா வேணாமான்னு நீங்க முடிவு எடுத்துக்கங்க. நான் சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சீக்கிரம் தரேன், ஓகேவா? நீயும் சீக்கிரம் வந்துரு. எங்க போற? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரேவதியை பார்க்க போறேன். டேய், ரேவதியை பாக்குறதெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். இந்த முதல்ல கோட்டை போடு. இது எதுக்கு இப்ப? எதுக்கா? டேய், அத்ததாண்டா இதை உன்னை போட்டு வர சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் வேணாம், நீ எடுத்துட்டு போ. அத்தை சொன்னாலே நீ கேட்க மாட்டியா? இது சரிப்பட்டு வராது. நான் அத்தைக்கே போன் பண்ணி சொல்லிடுறேன். அத்தைக்கா, அவங்களுக்கு போன் போட்டு என்ன சொல்ல போறீங்க? வேற என்ன சொல்லுவேன்? நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லுவேன். அத்தை 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 கோட்டை எடுத்து கொடுத்து போடுறான்னு சொன்னேன், முடியாதுங்கிறான். அத்தை சொன்னாங்கடான்றேன், அவங்க சொன்னா நான் போடணுமாங்கிறான். இதெல்லாம் போக சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டுவானா? இந்த மாதிரி இஷ்டத்துக்கு எதையாவது போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும், பாத்துக்கங்க. ஐயோ, இங்க பாருங்க அத்தை, கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க பேச்ச கேட்க மாட்டேன்றான். இவன் உங்க மருமகனா வர்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன்னு சொன்னேன்னு வையி, எல்லாமே முடிஞ்சிரும். வேணாம், மேடத்துக்குலாம் ஃபோன் போடாதீங்க. ஏமா போனும் போட வேணான்ற, இவனும் கோட்டை வாங்க மாட்டேன்றான். இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? இங்க பாரு, இப்படிலாம் ஆச்சுன்னா அத்தை ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒரு டென்ஷனும் வேணாம், அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்க. இந்தா